டு Laravel tutorial. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் Laravel அண்ட் ஹவு டு செட்டப் Laravel. ஓகேங்களா? இப்போ Laravel என்ன அப்படின்னா Laravel வந்து PHP ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. PHPயில் நிறையா ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. கோஆர்டினேட்டர், கேக் டாட் PHP இருக்குது. அப்புறம் Laravel இஸ் மோஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் லாங்குவேஜ். ஓகேவா? ஓகே, நம்ம இது எதுக்கு நமக்கு இன்ஸ்டால் பண்ணாமல் இது எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா PHP ஃப்ரேம் ஒர்க்கில் இப்போ Laravel தான் மோஸ்ட் ப்ரோக்ராமர்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறாங்க, அப்புறம் டெவலப்பும் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நிறையா ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதனால் நம்ம இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து இந்த எந்த ஒரு அப்ளிகேஷன் ERP ஆகட்டும், எனி ஸ்மால் அப்ளிகேஷன் ஆர் வெரி பிக் அப்ளிகேஷன் நமக்கு என்ன பண்ணால் ஈஸியாக வந்து டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம். அதில் உள்ள ஈஸியாக வந்து ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப ஈஸியாக ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணிக்கலாம். ரொம்ப செக்யூராகவும் இருக்கும். அதனால தான் Laravel வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இப்போ கரண்ட்டாக. சரிங்களா? இப்போ நம்ம அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் சப்போஸ் மேக் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நோ ப்ராப்ளம். விண்டோஸ் யூஸ் பண்ணுறதாலும் பெரிய டிஃபிகல்ட்லாம் ஒன்றும் இல்லை, சேம் தான். உங்களுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிங்க. நான் மேக் யூஸ் பண்ணுறதுனால நான் டெர்மினேட்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் டெர்மினேட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு நம்ம வந்து கமாண்டை வந்து ரைட் பண்ணோம்னா Laravelக்கான கமாண்டை ரைட் பண்ணோம்னா அது இன்ஸ்டால் ஆகும். அது எப்படி நம்ம போகிறது அப்படின்னா ப்ரௌசரில் போய்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே போய்ட்டு ஒன்றும் இல்லை, இதில் போய்ட்டு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே போய்ட்டு கூகுளில் போய்ட்டு Laravelங்கிறத டைப் பண்ணுங்கள். Laravelல் டைப் பண்ணோம் அப்படின்னா இங்கே அப்ளிகேஷன் ரீடாக போகும். டாக்குமெண்டேஷன் போங்க. போயிட்டு இப்போ கரண்ட் வெர்ஷன் வந்து Laravel 11. சரிங்களா? நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒன்றும் இல்லை, இங்கே போய்ட்டு 10 வெர்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே போய்ட்டு கம்போசரில் போய் இங்கே ஒரு கமாண்ட் இருக்கா, கம்போசர் கமாண்ட். இதை வந்து சரி Laravel கமாண்ட், இதை காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிற டெர்மினலை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். சரியா? டெர்மினலை ஓப்பன் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன ப்ராஜெக்ட் வேணுங்கிறத நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ட்ரைனிங் ERP அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து 10 வெர்ஷன் இருக்கு இல்லையா, அதை அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம் கம்ப்ளீட்டாக. அவ்வளோதான். இப்போ என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணோன்னா நமக்கு Laravel ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்மளோட சிஸ்டத்தில் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ இது யார் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா டைலர் ஓட்வெல்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கன் வந்து இது வந்து 2011 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து வெர்ஷன் 1 வந்து ஜூனில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, June 9 ஐ திங்க். இப்போ வந்து கரண்ட்டாக வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது வெர்ஷன் 11. இந்த வெர்ஷன் 11 மோர் அட்வான்டேஜாக வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு Laravelலை வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ என்னோடய சிஸ்டத்தில் வந்து நான் ஆல்ரெடி கம்போசர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதனால் ஈஸியாக என்னால் Laravelலை வந்து இன்ஸ்டால் பண்ண முடியுது. கம்போசர் மூலம் தான் நமக்கு வந்து Laravel இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சப்போஸ் இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா அதே தான், ஒன்றும் இல்லை, இங்கே போய்ட்டு கூகுளில் கம்போசருங்க டைப் பண்ணுங்கள். விண்டோவோ மேக்கோ நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? அதில் டவுன்லோட்ஸில் கம்போசர்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு வர டவுன்லோட்ஸில் இந்த லிங்க்கை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டெர்மினல் இல்லைனா கமாண்ட் லைனில் போய்ட்டு என்ட்ரு பண்ணுங்கள். ஒன் பை ஒன்னாக என்ட்ரு பண்ணுங்கள். அது உங்களுக்கு கம்போசர் இன்ஸ்டால் பண்ணும். கம்போசர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் Laravelலை வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். சரிங்களா? இது முடிஞ்சது. ரெண்டாவது என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா கம்போசர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், Laravelலையும் Laravel ஃப்ரேம் ஒர்க்கையும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா SAMP வந்து இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? இங்கே போய்ட்டு கூகுள் SAMP. ஸோ இதோடைய டேட்டா சாம்பிளில் தான் நம்மளோட வந்து டேட்டா பேஸை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா தேவையில்லை, இன்ஸ்டால் பண்ணலை, ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கீங்க, அவங்களுக்கு எதுவுமே வந்து Laravelலை பற்றி தெரியாது, இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க, டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோடில் இந்த கரண்ட் வெர்ஷன் 8.2. இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிங்க. சரியா? நம்ம கிளிக் பண்ணுவோம்.
அதை கிளிக் பண்ண உடனே டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆன பிறகு இன்ஸ்டாலேஷன் கமாண்டில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுக்கும்போது நமக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும், நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு. அதை கொடுத்த பிறகு EXE ஃபைல் வந்து இன்ஸ்டால் ஆகும். சரியா? இன்ஸ்டால் ஆன பிறகு நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்து செட்டப் வந்து ஸ்டார்ட் ஆகுதுமான்னு கேட்கும். விசார்டில் எஸ்ன்னு கொடுங்க. அதுக்கடுத்து வந்து ஸ்டார்ட் ஆகும். அதில் வந்து சாம்பு ப்ளஸ் அப்பாச்சி சர்வர், அப்புறம் ஒன் மோர் சர்வர் வந்து FTP சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணவான்னு கேட்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கேட்கும், டெவலப்பர் ஃபைல்ஸு இது எல்லாமே. நெக்ஸ்ட் கொடுங்க. எந்த ஒரு ஓரியும் பண்ணிக்க வேண்டாம். சரியா? மேக்கோ விண்டோஸோ இது நோ ப்ராப்ளம். இது முடித்த பிறகு நமக்கு வந்து இது இன்ஸ்டால் ஆகிரும். இன்ஸ்டால் ஆன பிறகு ஃபைல் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். சரியா? ஃபைல் ஸ்டார்ட் ஆன பிறகு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, சாம்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது என்னுடைய சர்வரு. இன்ஸ்டால் ஆன பிறகு இதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். என்னுடைய சிஸ்டத்தோட யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ண உடனே இங்கே கோ டு அப்ளிகேஷன் ஃபிஃபோர் வந்து இங்கே வந்து நமக்கு வந்து சாம் வந்து ரன் ஆகுதான்னு பாருங்கள். அப்பாச்சி சர்வர் இது வந்து ரன் ஆகுது. சரிங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய லோக்கல் சிஸ்டத்தில் வந்து இந்த மாதிரி ரன் ஆயிரும். இது அப்பாச்சி சர்வரும் டேட்டா பேஸும் ரன் ஆகும். இப்போ இந்த PHP சர்வரை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இங்கே தேவையான PHP டேட்டா பேஸஸ் சர்வர் வந்து இன்ஸ்டால் ஆகிரும். புதுசாக ஒரு டேட்டா பேஸ் நமக்கு வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை வந்து நியூ கொடுத்து நமக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறது, டேபிள்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? டேபிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து மைக்ரேஷன் மூலம் க்ரியேட் பண்ணுவோம். டேட்டா பேஸ் மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒவ்வொரு டேபிளையும் நம்ம மைக்ரேஷன் மூலம் க்ரியேட் பண்ணுவோம். அதை எப்படி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சரியா? இப்போ நமக்கு கம்போசரு, லராவல் ப்ளஸ்ஸு சாம் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். சரியா? இப்போ நம்ம டெர்மினலில் போய்ட்டு நம்ம அப்ளிகேஷனில் வந்து கம்போசர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், சாம்ப் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து வந்து இப்போ நம்ம கரண்ட்டாக PHP வெர்ஷன் நம்ம செக் பண்ணுறதா PHP போட்டோம்னா நமக்கு கரண்ட்டாக உள்ள PHP வந்து 8.4.2 அப்படிங்கிறது இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். லராவல் கம்போசர் பார்த்துட்டோம் ஆல்ரெடியா. v.composer இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. 2.84 வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நம்ம லராவால் வந்து இப்போ என்கிட்ட ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ட்ரைனிங் டாட் இல்லையா. அப்போ சிடி அதே தான் கம்போசர் விண்டோஸோ இல்லை மேக்கோ போயிட்டு நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு சிடி ட்ரைனிங் நேம் வந்து ட்ரைனிங் ERPன்னு கொடுத்தோம் இல்லையா. கொடுத்தோன்னா இது ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே போயிட்டு லராவல் PHP ஆர்டிசன் இப்போ இந்த PHP ஆர்டிசன் லிஸ்ட்டுங்கிறத நம்ம என்ட்ரு பண்ணோம்னா நம்மளுடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன், இந்த லராவலோடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன். நான் வந்து லராவல் ஃப்ரேம் ஒர்க்கு 11.3.7.0 அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இந்த PHP ஆர்டிசன் லிஸ்ட்டு, அதாவது நம்ம லராவல் ஃப்ரேம் ஒர்க் இன்ஸ்டால் பண்ண பிறகு அந்த லராவல் ஃபோல்டருக்குள்ளே நம்ம போயிடணும். சிடி ஸ்பேஸு லராவல் அப்படிங்கிறத போயிடணும். போயிட்டு இந்த மாதிரி கொடுக்கணும். சிடி ஸ்பேஸ் லராவல் கொடுத்துட்டிங்கன்னா அந்த லராவல் ஃப்ரேம் ஒர்க் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடும். போன பிறகு இந்த PHP ஆர்டிசன் லிஸ்ட்டு அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில் கொடுக்கும். அதாவது லராவலில் என்னென்ன கமாண்ட், ஷார்ட்கட் கமாண்ட் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் இருக்கும். அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இது வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுறது லராவல் 11.3.7.0 ஓகேவா. இந்த லராவல் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ நமக்கு வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து நமக்கு அப்பாச்சி சர்வரையும் டேட்டா பேஸையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதை நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? இப்போ நமக்கு வந்து லராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்கே போயிட்டு PHP ஆர்டிசன் சர்வர் ஓகேவா. இப்போ லராவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த URL இருக்குல்ல, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரௌசர் வாங்க. ப்ரௌசரில் போயிட்டு நியூ டேப்பில் இதை என்ட்ரு பண்ணிங்க. அவ்வளோதான், லராவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரியா? ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி வந்து அப்ளிகேஷனை வந்து நம்ம டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். பேசிக்காக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோலர்னால் என்னென்னு பார்ப்போம், மைக்ரேஷன் என்னென்னு பார்ப்போம், அப்புறம் வியூனா எப்படின்னு பார்ப்போம், கண்ட்ரோலர் மைக்ரேஷன் எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது, அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம்.
ஃபஸ்ட்டு பிகினிங்காக பார்ப்போம், அப்புறம் மீடியம், அப்புறம் வந்து அட்வான்ஸாக பார்ப்போம். சரிங்களா? இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சின்ன ஒரு ERP அப்ளிகேஷன்ஸ் வந்து சேல்ஸ், பர்ச்சேஸ், அக்கௌண்ட்ஸு இந்த மாதிரி இதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து டெவலப் பண்ணுறதுங்கிறது எப்படி ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஜஸ்ட்டு வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், போகலாம். சரியா? தேங்க்யூ, பாய்.